ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் காம்போ தாங்க. இது டக்குன்னு இந்த குழம்பு பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் தாளிச்சு விட்டுட்டு பீர்க்கங்காயும் வதக்கி விட்டுட்டு தக்காளி மட்டும் நம்ம அடித்து ஊற்றிடணும். அப்புறம் மசாலாவெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து கீரைக்காக பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து ஹாஃப் டே லீவு, சில ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து குழம்பும் தயிரும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா அவளுக்கு கீரை சாப்பிட்றப்போ தயிர் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வந்து கீரை மத்தியானம் கொடுக்கல. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மத்தியானம் தயிர் சாதமும் குழம்பு சாதமும் ரெண்டும் கொண்டுட்டு போகிறா. தயிர் சாப்பிட்ற அன்றைக்கி கீரை சாப்பிடக்கூடாது அந்த டைமில். அதனால் சரி குழம்பும் தயிரும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. இப்போ நம்ம வந்து கீரைக்கு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கீரை தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, கொஞ்சம் லைட்டாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், கீரை செய்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்வேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லது. எனக்கு கீரையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசினல் கண்டென்ட் உள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா இன்னும் கூட கூடுதலாக வந்து நமக்கு நல்ல சத்து கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து தண்டிக்கீரை நல்லா கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இது பொரியல் தான் பண்ண போகிறேன். அரைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணல, இன்றைக்கி பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம். பொறுமையாக வதங்கணும் வெங்காயம். நம்ம அப்படியே உப்பு இதெல்லாம் போடாமல் இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னு சொல்லுங்களேன், கீரை வந்து பார்த்திங்கன்னா உப்பு அவ்வளோவா போடும்போது நிறையா இருக்கும். ஸோ நம்ம நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நம்ம கீரையெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சுருளும் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இன்னொரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். கீரையெல்லாம் நீங்கள் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியமான ஃப்ளேம் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஃப்ளேமு. அந்த மாதிரி நம்ம ஸ்லோ குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீரை நல்ல ருசியாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போது தான் இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னொரு 5 நிமிஷத்தில் எல்லாமே சுருங்கி கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கீரை நல்லா வதக்கியாச்சு. இப்படியே நம்ம வேக விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, இப்படியே வேகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கீரைக்கு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கணும்னா நம்ம ஓப்பன் குக்கே பண்ணிக்கலாம். நம்ம திறந்து வச்சு அப்படியே சமைச்சோம்னாலும் கூட அப்படியே கீரை கலர் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லமோ சர்க்கரையோ எது ஒன்றோ சேர்த்துனிங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்கும். இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா கீரையிலையுமே வந்து அது வந்து ஒரு இலையோட ஒரு கடுகடுப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த சர்க்கரை வெல்லம் போட்டோம்னா அது தெரியாது. ஓகே, இது அப்படியே நம்ம பரட்டி விட்டோம்னா அதே சூட்டில் உருகி வெந்துடும். குழந்தைங்கள்லாம் அதனால தான் வந்து கீரை விரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு 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 ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். அது வாயில் வச்ச உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தோணும். குழந்தைங்கன்றங்காட்டி ரொம்ப சென்சிட்டிவான நாக்கு தானே. இன்னும் டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு வந்து மாறி இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணினோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, நம்மளுடைய கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இலசாக இருக்குது கீரை. ஸோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுலேயே தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இன்னும் வேணும்னா நம்ம சாப்பிடும்போது நெய்யோ தேங்காய் எண்ணெயோ மறுபடியும் கொஞ்சம் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சுடு சாதத்தில் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ இந்த அளவுக்கு
உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் தான், இதே போதும். இதை போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பீர்க்கங்காய் குழம்பு. இந்த மாதிரி தக்காளியை வந்து அடிச்சுட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அடிச்சுட்டு வெறும் தக்காளி மட்டும் இந்த மாதிரி மல்லித்தூள், மிளகாத்தூள், அதாவது குழம்பு தூள் இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தண்டுக்கீரை பொரியல், ஒயிட் ரைஸ், ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இப்போ காலையில் ப்ளஸ் லன்ச் மெனு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்க்கணும் கேமரா. ஓகே, ஒரு சின்ன டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளார வந்து நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது மொட்டை அடிக்கிற பக்கத்தில் அந்த ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து அலௌடு கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளார என்ட்ரு ஆகிற வரைக்கும் தான் என்னால் ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லிடுறாங்க, கேமராவெல்லாம் எடுக்காதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேம் அதே போல் தான் கோயிலுக்குள்ளாரையும் இப்போ வந்து நம்ம போனோம்னா ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சும்மா அந்த பிரகாரம் சுற்றி வர்ற இடத்துல மட்டும் நம்ம உட்காந்துட்ருக்கிறப்ப மட்டும்தான் நான் வந்து கேமரா எடுத்து காமிச்சிருப்பேன். ஓகே, அங்கே வந்து நிறைய பேர் கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதனால் நாமளும் எடுத்து ஷூட் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். கவனமாக ஃபுல்லாக பார்த்துட்டு பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போ வந்து நான் இப்போ இதில் கிளியராக நான் மற்ற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறேன், அப்படி கேளுங்க. சின்ன டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து வீடியோ பேசிகிட்ருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் மொட்டை அடித்ததை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோ ஃபஸ்ட்லேயே நான் போட்ட வீடியோவே நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்னு. ஒன்றும் இல்லை, பாப்பா வந்து மொட்டை அடித்தது எனக்கு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு வந்து நிறைய கொஞ்சம் முடி இருந்துச்சு, ஷோல்ட்ரு வரைக்கும் முடி இருந்துச்சு. அதனால் இவ்வளோ முடிய மொட்டை அடிக்கிறோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே வருத்தம், கோபம் வேறு என் மேலே. அதனால தான் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. சரி, சின்ன பொண்ணு தானே, நம்மளும் இது பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டல, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காமிச்சிருப்பேன், அங்கே இங்கேயும் ஒரு இது காமிச்சிருப்பேன். எங்கே மொட்டை அடிக்கலேன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை, நாங்கள் அந்த இதில் போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளார போய் நம்ம டோக்கன் எல்லாம் வாங்குவோம்ல, அந்த இதில் காமிச்சிருப்பேன். பாப்பா ஸ்டெப் ஏறிட்டு ஹாய் சொல்கிறத காமிச்சிருப்பேன். ஹாய் சொல்கிறியா? சொல்லு, ஹாய் சொல்லு. இங்கே பார்த்து ஹாய்ன்னு சொல்லு. இவங்க தான் அந்த சின்ன குட்டி. இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நேற்றே வந்து கொஞ்சம் போட்டிருப்பேன். இன்றைக்கி அதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அப்புறம் என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதுவும் கேளுங்க, நான் முடிஞ்ச ஆன்சர் பண்ணுறேன். இல்லைன்னா வீடியோவாகவே நான் போட்டுடுறேன். அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் இருக்கா, நீங்கள்லாம் மொட்டை போடுவீங்களா அப்படின்னுலாம் நிறையா பேர் ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வேண்டுதலெல்லாம் இருக்குது. நான் அப்பப்போ செஞ்சுட்டு அதை நான் உங்களுக்கு காட்டாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய போகும்போதும் கிளம்பும் போதும் செய்யும் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். உங்களுக்கு காட்டாமல் இருக்க போகிறேன்னா, அது நம்ம யூடியூப்பில் வந்தாச்சு, வீடியோ போடுறோம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து இப்போ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ நம்ம சேனலை வந்து ஒரு 81 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறீங்க. 81 பேரும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அதனால் கண்டிப்பாக ஃபேமிலிக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டோம். சீக்ரெட்டெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு இனிமேட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் கேப்சர் பண்ணி போட்டுடுறேன். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்குங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன என்கிட்ட கேட்கணும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக என்னால் பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து வீடியோ போடுறதுனாலும் நான் போட்டுடுறேன். கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்கும் நம்மளுடைய வீடியோ. இப்போ இந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால தான் நான் வந்து நேற்று வந்து வீடியோ போடல.
பாருங்கள் சளி எல்லாம் பிடிச்சி ரொம்ப அப்படி கொஞ்சம் சிரமப்பட்டுட்டாங்க பேபி. ஏண்டா இல்லைன்னா பாப்பா வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாள், கொஞ்சம் விளையாடுவா, நல்லா ஜாலியாக இருப்பாள், எனக்கு தொந்தரவு பண்ண மாட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாரு இவங்களுக்கும் வந்து மொட்டை போடணும். பாருங்கள் இந்த அக்காவுக்கும் இந்த குட்டிக்கும் மொட்டை போடணும். ஏன் மொட்டை? அடுத்தது உனக்கு தான் மொட்டை. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து திருப்பூரில் போகணும், திருப்பூருக்கு போவோம் அடுத்தது. அது எப்போ எப்படின்றது நீ கடவுளுக்கு தான் தெரியும். கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக என் ஹஸ்பண்டுக்கு லீவு எல்லாமே கரெக்டாக செட் ஆகணும். அதனால தான் அதுக்கப்புறம் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, எந்த நாளில் போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவரோட லீவை பொறுத்து தான் எங்களோட வெளியில் போகிற பிளான் எல்லாம் இருக்கும். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ இது வீடியோவோட கிளிப்பு ஆட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். பாய் சொல்லிடு. பாய் பாய். ஓகே. நிறைய பேர் மொட்டை போட்டதுன்னு பார்க்கவே இல்லை, சாரி காட்டவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இவங்க தான் மொட்டை பேபி, பார்த்துக்குங்க. மொட்டை பேபி மூஞ்சியை காட்டவே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது கேட்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் வந்து இப்போ காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் முடியும் கூட வளர்ந்துருச்சு. ஓகே, அப்படியே இன்னொரு ஹாய் சொல்லிடு. ஹாய். போட்டு 2 நாள் தான் ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை போட்டோம். இன்றைக்கி வந்து திங்கள் முடிஞ்சு சாரி செவ்வாய் புதன், இன்றைக்கி 3வது கிழமை. அதனால் கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு. இப்போ எல்லோரும் நம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.